நடிகை குஷ்புவுக்கு வேண்டுமானால் அது பிச்சை காசாக இருக்கலாம். அவர் கோடிக்கணக்கில் திரைப்பட துறையில நம்முடைய தமிழ்நாட்டில் சம்பாதித்திருக்கிறார். எனவே அவருக்கு 1000 ரூபாய் பிச்சை காசாக இருக்கலாம். இன்னொருவர் நாகப்பட்டினத்தில் போட்டியிருக்கிற ஒரு பெண் வேட்பாளர் 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா என்று கேட்டிருக்கிறார். எந்த பொருளில் அப்படி பேசியிருக்கிறார் என்று தெரியவில்லை. சிலர் கேட்கிறார்கள், தங்கம் கொடுத்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டார்களே என்று. தங்கத்தை விட கல்வியை கொடுப்பதுதான் சிறந்தது. காரணம், அவர்களுக்கு ஒன்று தெளிவாக புரிந்திருக்கிறது. நாங்களும் கூட்டங்களில் எடுத்து சொன்னோம், அதிமுகவுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு தான் போய் சேரும். அது எப்படி இங்கே வாக்களித்தால் அங்கே போய் சேரும்? அதிமுக வெற்றி பெற்றால், நான் பலாப்பழத்தை சொல்லவில்லை, ஒரே ஒரு இடம், அதை விடுங்கள், இரட்டையிலேயே குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெற்றாலும் பிரதமர் வேட்பாளருக்கு அவர்கள் யாரை ஆதரிப்பார்கள்? கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை ஆதரித்து, தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அந்த கூட்டணியை ஆதரித்து நானும் நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய மாநில பொறுப்பாளர்களும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறோம். இதற்கு முன்பும் பல தேர்தல்களில் தேர்தல் பரப்புரை செய்த அனுபவம் எனக்கு உண்டு. இருந்தாலும் இந்த தேர்தலில் பழிச்சென்று ஒரு வேறுபாட்டை பார்க்க முடிகிறது. எம்ஜிஆர் காலம் தொடங்கி ஜெயலலிதா காலம் வரையில் கூட திமுக கழகத்திற்கு ஆதரவு இருக்கிற இடங்களிலும் பெண்களின் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவை நோக்கித்தான் செல்லும். இந்த முறை அப்படியே அது மாறி இருக்கிறது. பெண்களின் வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதை கூட்டங்களில் மட்டுமல்ல, தனியாக பேசுகிற போதும் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. வழக்கம் போல் சிறுபான்மையினர் வாக்கும் நமக்கு முழுமையாக இருக்கிறது. இந்த இரண்டை பற்றியும் நாங்கள் அறிந்து கொண்ட சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு. இந்த பயணம் முழுவதிலும் நடுநடுவே எங்கள் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறோம். பெண்களினுடைய ஆதரவு கூடியிருப்பதற்கு என்ன காரணம்? மிக அடிப்படையாக 2 திட்டங்கள் பெண்களை வேகமாக சென்றடைந்திருக்கின்றன. ஒன்று, இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை என்பது. இரண்டாவது, புதுமை பெண் திட்டம். அதாவது அரசு பள்ளிகளிலே படித்துவிட்டு கல்லூரிக்கு வருகிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது இன்னொரு திட்டம். ஒரே வீட்டில் 2-3 பெண்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்பது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்படுவதற்கு அத்தனை பெரிய வரவேற்பு இருக்கிறது. இன்றைக்கு அதை கொச்சைப்படுத்தி பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் போதுமா என்று கேட்கிறார்கள். போதும் என்று யாரும் சொல்லவில்லை. அதுவும் ஒரு உதவியாக இருக்கும் என்பதை தவிர 1000 ரூபாயே அவர்கள் வாழ்க்கையை செப்பனிட்டு விடும் என்று யாரும் கருதவில்லை. முதலமைச்சரும் அப்படி சொல்லவில்லை. ஒரு அம்மா என்னிடத்துல அங்கே பேசி கொண்டிருக்கிற போது ஒரு கடையிலே சொன்னார், என்னம்மா 1000 ரூபாய் உரிமை தொகையெல்லாம் வருகிறதா என்று கேட்டபோது, வருதுங்கய்யா, என் பிள்ளைக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு அந்த பணம் தான் ரொம்ப உதவியாக இருக்குது என்று அந்த அம்மா சொன்னார். நீங்கள் கவனிக்க வேண்டும், நடிகை குஷ்புவுக்கு வேண்டுமானால் அது பிச்சை காசாக இருக்கலாம். அவர் கோடிக்கணக்கில் திரைப்பட துறையில நம்முடைய தமிழ்நாட்டில் சம்பாதித்திருக்கிறார். எனவே அவருக்கு 1000 ரூபாய் பிச்சை காசாக இருக்கலாம். இன்னொருவர் நாகப்பட்டினத்தில் போட்டியிருக்கிற ஒரு பெண் வேட்பாளர் 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா என்று கேட்டிருக்கிறார். எந்த பொருளில் அப்படி பேசியிருக்கிறார் என்று தெரியவில்லை. சமூக வலைத்தளங்களில் மக்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி, இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த தொடர் இருக்கிறது என்கிறார்கள். அதற்கு அப்படி இழிவான பொருள் ஒன்று உண்டு. ஆனாலும் அவர் அந்த இழிவான பொருளில் பேசியிருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஒன்று அறியாமை காரணமாக பேசியிருக்க வேண்டும், அல்லது அவருடைய கட்சி தலைவரினுடைய ஆணவம் மிகுந்த பேச்சை கேட்டு கேட்டு அந்த பாதிப்பு இவருக்கும் வந்திருக்க கூடும். 1000 ரூபாய்க்கு பிறந்தவர்கள் என்று சொல்லுவதும்
ரூபாய் என்கிற பிச்சை காசு என்பதும் ஆணவத்தின் உச்சம். நம் நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வேறு ஒன்றுக்கும் இல்லை என்றாலும் மருந்து வாங்குவதற்கு குழந்தைகளுக்கு அந்த 1000 ரூபாய் பயன்படுகிறது. நாம் எதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? 1,15 லட்சம் பெண்கள் மாதந்தோறும் அந்த உரிமை தொகையை பெறுகிறார்கள். நாம் இந்த நாட்டின் குடிமக்கள், நமக்கும் உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இந்த அரசுக்கு இருக்கிறது என்கிற அந்த நன்றி உணர்ச்சியை பார்க்கிறோம். எனவே இந்த அரசுக்கு உதவியாக இது தொடர்வதற்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று கருதுகிற அந்த நேரத்தில் அவர்கள் அதை பல இடங்களில் சொல்லுவதை நான் பார்க்கிறேன். இது ஒரு அடிப்படையான ஒரு சான்று. பெண்களின் வாக்குகள் பெருமளவுக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதற்கு தங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். மாதம் 1000 ரூபாய் மூவலூர் ராமாமிர்தத்தம்மையார் அந்த திட்டத்தின் கீழ் செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் படித்தாலும் 9லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படித்து அவர்கள் கல்லூரிக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது அதுவும் போதுமா என்று கேட்கலாம். பிச்சை காசு என்று சிலர் சொல்லலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த 1000 ரூபாய் உதவியாக இருக்கிறது. பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்கிற பெருமையும் மகிழ்ச்சியும் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறது. சிலர் கேட்கிறார்கள், தங்கம் கொடுத்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டார்களே என்று. தங்கத்தை விட கல்வியை கொடுப்பதுதான் சிறந்தது. காரணம், தங்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வி நம் பிள்ளைகளை பாதுகாக்கும். இதை அறிந்துதான் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அந்த புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவை இரண்டும் ஒரு பெரும் அளவுக்கு பெண்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஐயா பெரியார் அவர்கள் முதலில் பள்ளிக்கூடங்களில், தொடக்க பள்ளிகளில் பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு 32வது ஆண்டு அடுத்த இடத்துக்கு வந்தார். அது மிக முக்கியமானது. பெண்கள் என்றால் வெறும் ஆசிரியர்கள் தான் என்று கருத வேண்டாம். அவர்கள் உடல் வலிமை பெற வேண்டும், தேக பயிற்சி செய்ய வேண்டும், ஆயுத பயிற்சி செய்ய வேண்டும், காவல்துறையில் கூட பெண்கள் இருக்க வேண்டும். எப்போது சொன்னார்? 1932 ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஐயா பெரியார் அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு 46ஆம் ஆண்டு ஒரிசாவிலே எல்லா பணிகளிலும் பெண்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள், காவல்துறையை தவிர என்று சொன்னபோது, ஏன் காவல்துறையை தவிர? காவல்துறையில பெண்களால் வேலை செய்ய முடியாதா? அவர்களுக்கு அந்த உடல் வலிமை, மன வலிமை ஆண்களை விட உண்டு என்று சொன்னார். எனவே ஐயாவின் கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் 1972ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் காவல்துறையிலும் பெண்கள் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் மொத்தம் காவல்துறையில் இருக்கிறவர்களினுடைய எண்ணிக்கை 1,21,215. அவர்களில் சற்றொப்ப 35,000 பேர் பெண்கள் என்பது எத்தனை பெருமைக்குரியது. இந்தியாவிலேயே 35,000 பெண்கள் 5 மாநிலங்களில் தான் காவல்துறையில் இருக்கிறார்கள். அவற்றுள் தமிழ்நாடும் ஒன்று என்பது பெருமை. எனவே பெண்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுத்தருகிற திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு மிகச் சரியாக பெண்கள் ஆதரவு அளிக்கிறார்கள். எங்கே போனாலும் பெண்கள் கண்டிப்பாக எங்கள் ஓட்டு உதயசூரியன் தையா என்று சொல்லுவதை எங்கள் காதில் கேட்க முடிகிறது. இது ஒன்று. ஆனால் இந்த சிறுபான்மையினர் வாக்கை கொஞ்சம் குலைத்து விட வேண்டும். கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் கண்டிப்பாக நமக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று எதிரணிக்கு தெரியும். பாஜக இருக்கிற பக்கமே அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். அதற்காகத்தான் அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு தந்திரமாக பாஜகவும் அதிமுகவும் பிரிந்திருப்பது போல ஒரு நாடகம் நடத்துகிறார்கள். நாங்கள் சிவகங்கை தொகுதிக்கு வந்தபோது கூட அதிமுகவினுடைய வேட்பாளர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். எதற்காக? கிறிஸ்தவர்களின் வாக்குகளை தாங்கள் பெற்றுவிட முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று தெளிவாக புரிந்திருக்கிறது. நாங்களும் கூட்டங்களில் எடுத்து சொன்னோம், அதிமுகவுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு தான் போய் சேரும். அது எப்படி இங்கே வாக்களித்தால் அங்கே போய் சேரும்? இங்கே இருக்கிற ஒரு பொறி, ஒரு சுவிட்சை தட்டுகிற போது அங்கே இருக்கிற விளக்கு எரிகிறதா இல்லையா? எனவே இங்கே வாக்களித்தால் அங்கே தான் போகும். அதற்கு ஒரு சான்றையும் கூட்டங்களில் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு இந்தியா கூட்டணியும் தேசிய முற்போக்கு கூட்டணி என்று சொல்லுகிற அந்த NDA என்கிற பாஜக கூட்டணியும் இந்திய அளவில் போட்டியிடுகின்றன. ஒருவேளை அஇஅதிமுக சில இடங்களிலாவது வெற்றி பெறுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை. அப்படி வைத்து கொண்டால் கூட வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் பிரதமர் வேட்பாளருக்கு யாரை ஆதரிப்பார்கள்?
வெறும் 39 தொகுதிகளில் 40 தொகுதிகளில் போட்டியிட்டு இந்தியாவின் பிரதமரை அவர்களால் முடிவு செய்ய முடியாது. திமுக வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யாரோ அவருக்கு வாக்களிப்பார்கள். தப்பித்தவறி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் யாரோ அவரை ஆதரிப்பார்கள். அதிமுக வெற்றி பெற்றால், நான் பலாப்பழத்தை சொல்லவில்லை, ஒரே ஒரு இடம், அதை விடுங்கள், இரட்டையிலேயே குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெற்றாலும் பிரதமர் வேட்பாளருக்கு அவர்கள் யாரை ஆதரிப்பார்கள்? இவர்கள் இருவரில் ஒருவரைத்தானே ஆதரித்தாக வேண்டும். கண்டிப்பாக திமுக இடம்பெற்றிருக்கிற இந்தியா கூட்டணியை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவரைத்தான் பிரதமர் வேட்பாளராக ஆதரிப்பார்கள். இறுதி முடிவு என்னாகிறது? அதிமுகவின் வாக்கு பாஜகவுக்கு தான் போய் சேருகிறது. இதை கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். வேட்பாளர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், ஆனாலும் நாங்கள் அவர்களை நம்பி வாக்களிக்கப் போவதில்லை. எங்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் என்றைக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று அவர்களே சொல்லுவதை கேட்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு போய் சேரும். மற்றவர்களை கேட்கிறீர்களா? மற்றவர்கள் போட்டியிலேயே இல்லை. இன்றைக்கு மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. ஒன்று திமுக கூட்டணி, இரண்டாவது அதிமுக கூட்டணி, மூன்றாவது பாஜக கூட்டணி, மற்றவர்கள் எல்லாம் சுயேட்சைகள் தான். இந்த 3 கூட்டணிகளிலும் எதற்காக போட்டி என்றால் எதிர்க்கட்சிகளுக்கே தெரிகிறது, 40 இடங்களிலும் வெற்றி பெறப்போவது திமுக தலைமையிலான கூட்டணி தான். பிறகு ஏன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள்? 2வது இடம் யாருக்கு என்கிற ஒரு மிகப்பெரிய பந்தயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு யார் வந்தாலும் கவலை இல்லை. கண்டிப்பாக நாங்கள் பார்த்த அளவில் 2வது இடத்தில் அதிமுக தான் எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறது. எனவே பெண்களின் வாக்குகள், சிறுபான்மையர் வாக்குகள் முழுமையாக கிடைக்கிற போது திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது மட்டுமல்ல, பெரும் வாக்கு வித்தியாசத்திலே இந்த முறை வெற்றி பெற இருக்கிறது என்பதை இப்போதே எங்களால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம். ஃபீஸ் சார்? மா, எதுக்கு வளையல் கழறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா, இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.